தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எடப்பாடி அறிவிப்பு. அதிமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். எடப்பாடி அறிவிப்பு, அதிமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி ஆகியவை வேட்பாளர்களை அறிவித்துவிட்டன. ஆனால் அதிமுகவினர் வேட்பாளர் அறிவிக்காமல் காலம் தாழ்த்தி வந்தனர். தகுந்த நேரத்தில் வேட்பாளரை அறிவிப்போம் என்று எடப்பாடி அறிவித்திருந்தார். சற்று நேரத்திற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணிக்கிறது என்று அறிவித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறது என்று அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பால் அதிமுகவினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகின்றனர். ஆம், ஏனென்று சொன்னால், விக்கிரவாண்டி அதாவது பாராளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளரை விட விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ஒரு 8000 வாக்குகள் கூடுதலாகவே பெற்றிருந்தார். ஆனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில், தற்பொழுது நடைபெறுகின்ற இடைத்தேர்தலில் திமுக 500 கோடி ரூபாய் வரை செலவு செய்யும். ஆகவே திமுக 10,000 வாக்குகளை விட கூடுதலாக, அதாவது 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்குரிய அறிகுறி தான் உள்ளது. ஏனென்று சொன்னால், பாராளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளரை விட விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் 8000 வாக்குகள் கூடுதலாகவே பெற்றிருந்தார். தற்பொழுது பணமழை, பரிசு பொருட்கள் பொழிவதால் இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வாக்கு வித்தியாசம் 40,000 வரை செல்லும். ஆகவே திமுக வேட்பாளர் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பெற்ற வாக்கு சதவீதத்தின் எண்ணிக்கையும் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் குறையும். அப்பொழுது அதிமுகவிற்கு மேலும் ஒரு கெட்ட பெயர் ஏற்படும், ஒரு நெகட்டிவ் இமேஜ் ஏற்படும், எதிர்மறையான தோற்றம் ஏற்படும். அதாவது அதிமுக தொடர்ந்து தோல்வியடைகிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தலை விட இந்த இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுகவின் வாக்கு சதவீதம் குறைந்துள்ளது என்று அதிமுகவுக்கு எதிராக பரப்புரை செய்யப்படும். அது அதிமுகவுக்கு சிக்கல் ஏற்படும், எடப்பாடி தலைமைக்கு சிக்கலை ஏற்படுத்தும். ஆகவே அரசியல் சாணக்கியத்தோடு இந்த தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளது. எப்படியும் தோல்விதான் அடையப் போகிறது அதிமுக. ஆகவே தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளார். இதனால் அதிமுக வட்டாரத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதிமுகவினர் பட்டாசு வெடித்து ஒரு சில இடங்களில் கொண்டாடி வருகின்றனர்.